ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருக்க பாவக்காய் செடி தாங்க உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதில் நிறைய பாவக்காய் காய்ச்சிதுங்க. 2-3 தடவை ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டோம். இதெல்லாம் 3rd டைம் பறிக்கிறேங்க. இதில் இருக்க பாவக்காவெல்லாம் அலசி பிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி ஒரு போதுமான அளவுக்கு பறிச்சிட்டேங்க. இதை வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி பண்ணலான்னு இருக்கேங்க. பாருங்களேன், பாவக்காவை நம்ம எப்படி பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்கங்க. குழம்பாவோ பொரியலாவோ வறுவலாவோ கொடுத்தாலும் குழந்தைங்க இல்லைங்க, பெரியவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. கசக்குதுன்னு வாயிலே வைக்க மாட்டாங்கங்க. இதை எப்படி அவாய்ட் பண்ணணுன்னு தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி என்ன செய்யலான்றத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பாவக்காவை பார்த்தாலே எங்கள் வீட்டை பயந்து ஓடுவாங்க குட்டி பையன். அவனுக்கு பிடிச்சா மாதிரி ஒரு டிஷ்ஷுங்க. பறித்த பாவக்காவெல்லாம் நல்லா கழுவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ண பாவக்காவுக்கு ஒரு 5 பொருளுங்க. தேவையான அளவுக்கு பஜ்ஜி மாவு, காரப்பொடி, உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுடருங்க. நான் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ண மாட்டேன், மஞ்சத்தூள் தான் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெட் கலரோ இல்லை ஆரஞ்சு கலர் பவுடரோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தண்ணி போடாமல் நம்ம கழுவுன அந்த ஈரத்துலேயே அந்த மாவெல்லாம் போட்டு நல்லா கிளறினீங்கன்னா உங்களுக்கு அந்த பசப்பு இல்லாமல் பாவக்காய் மேலே அந்த பவுடர்லாம் ஒட்டி நல்லா அழகாக வருங்க. இதை நம்ம வாணலில் காய்ச்சின எண்ணெயோடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு வைங்களா, மொறுன்னு சூப்பரான ஒரு பாவக்காய், என்ன சொல்கிறது, பாவக்காய் சிப்ஸு இல்லை பாவக்காய் பகோடா அப்படி சொல்லலாங்க. சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டு குட்டி பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே இது தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.